இருந்து லண்டன் சென்ற ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்துல ஒரு பயணியை தவிர விமானத்தில் பயணித்த பணியாளர்கள் மற்றும் பயணிகள் உட்பட 241 பேர் மரணமடைந்தனர். இதனை அடுத்து விபத்துக்கு என்ன காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற பல தகவல்கள் பகிரப்பட்டும் வந்துருந்துச்சு. பிளாக் பாக்ஸ் கண்டெடுக்கப்பட்டிருக்குது. இதனை அடுத்து உண்மையான தகவல் என்ன அப்படிங்கறத கொண்டு வருவாங்க. ஆனா இதற்கிடையில இன்டர்நேஷனல் ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்டான கேப்டன் ஸ்டீவ் அப்படிங்கிறவர் தன்னுடைய யூடியூப் பக்கத்துல விபத்துக்கு என்னெல்லாம் காரணங்களாக இருக்கலாம் அப்படிங்கிற தன்னுடைய கணிப்புகளை வெளியிட்டிருந்தாரு. அதாவது விபத்து குறித்தான வீடியோ காட்சிகள் சில எல்லாமே வைரல் ஆச்சு. அதனை பார்த்து கணிப்புகளாக சில தகவல்களை வெளியிட்டிருந்தாரு. அதுல அவர் என்னென்ன காரணங்களை லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, முதலாவதாக விமானத்தின் இறக்கைகள்ல பறவை மோதி இருக்குமா அப்படின்னு யோசிச்சிருந்தாரு. இரண்டாவதாக விமான என்ஜின் பவர் இழந்திருக்கலாமா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மூன்றாவதாக எரிபொருள் மாசானதன் காரணமாக வெடித்து இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான்காவதாக விமான இறக்கையினுடைய பிளாப்ஸ் அந்த பாகம் வெளியே எடுக்காமல் விமானம் இயக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு தன்னுடைய கணிப்பை வெளியிட்டிருந்தாரு. இறுதியாக அவர் வெளியிட்ட காரணம் தான் விபத்துக்கு அதிகபட்ச காரணமாக இருக்கலாம்ங்கிற ஒரு கணிப்பையும் அவர் சொன்னார். அந்த காரணம் என்ன அப்படின்னா, அந்த விமானத்தினுடைய பிளாப்ஸ் முன்கூட்டியே பின்வாங்கப்பட்டு இருக்கு. கியர் அப் செய்வதற்கு பதிலாக முன்னாடியே பிளாப் பின்வாங்கல் நடந்திருக்கு. இதற்கு கோபைலட்டின் சிறு தவறு காரணமாக இருக்கலாம். இது முழுக்க முழுக்க என்னுடைய கணிப்பு அப்படின்னு கேப்டன் ஸ்டீவ் தன்னுடைய யூடியூப் பக்கத்துல வெளியிட்ட வீடியோவை குறிப்பிட்டிருந்தாரு. இந்த வீடியோவை தொடர்ந்து கோபைலட்டின் தவறாக இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான தகவல்களுமே நிறைய பேசப்பட்டு வந்துச்சு. இதனை அடுத்து விமான விபத்து குறித்து வெளியிடப்பட்ட மற்ற சில வீடியோக்களை அவர் பார்த்துட்டு தன்னுடைய கருத்துக்களையும் மறுபரிசீலனை செஞ்சிருக்காரு. அதாவது அவர் குறிப்பிட்ட இந்த 5 காரணங்கள் இல்லாம வேறொரு முக்கியமான காரணம், வேறொரு முக்கியமான விஷயம் இந்த விபத்தின் போது பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலையும் ரீசன்ட் வீடியோல கேப்டன் ஸ்டீவ் குறிப்பிட்டிருக்காரு. இந்த காரணத்தை பொறுத்த வரைக்குமே விமான விபத்தின் போது ராட் அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு அவர் முக்கியமா தெரிவிச்சிருக்காரு. ராட் அப்படின்னா என்ன, இந்த ராட் எந்தெந்த சமயங்கள்ல பயன்படுத்தப்படும், அதற்கு கேப்டன் ஸ்டீவ் ஒரு எவிடன்ஸா என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கிறத பத்தி விரிவாக பார்க்கலாம். ராட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ராம் ஏர் டர்பைன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ராட்டை பொறுத்த வரைக்கும் போயிங் 787 போன்ற விமானங்கள்ல முக்கியமான சமயங்கள்ல பயன்படுத்தப்படும். அதாவது எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர், ஹைட்ராலிக் அல்லது 2 என்ஜினுமே செயலிழப்பு ஏற்பட்டால் மட்டுமே தானாக பயன்படுத்தப்படும் ஒரு சாதனமாக இந்த ராட் அப்படிங்கிறது கருதப்படுது. அந்த ராட்டை பொறுத்த வரைக்கும் இந்த விமான விபத்தின் போது பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு உறுதியான கணிப்பை ஸ்டீவ் வெளியிட்டிருக்காரு. அதுல குறிப்பா ஸ்டீவ் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, டியூயல் இன்ஜின் செயலிழப்பு காரணமாக ராட்டின் பயன்பாடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம முன்கூட்டியே பார்த்த மாதிரி மேல குறிப்பிட்ட இந்த 3 காரணங்களால ராட் அப்படிங்கிறது தானாகவே பயன்படுத்தப்படும் ஒரு சாதனமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. இன்னும் குறிப்பா அதீத ஒரு எக்ஸ்ட்ரீமான மோசமான சிச்சுவேஷன் ஏற்படுது, எக்ஸ்ட்ரீமான அவசர நிலையை குறிக்கக்கூடிய சூழ்நிலையில மட்டும்தான் இந்த ராட்டினுடைய பயன்பாடு அப்படிங்கிறது இருக்கும். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர், ஹைட்ராலிக் ஃபெயிலியர், டியூயல் என்ஜின் ஃபெயிலியர் போன்ற இந்த 3 காரணங்களில் ஏதோ ஒன்றினால இந்த ராட்டின் பயன்பாடு விபத்தின் போது ஏற்பட்டிருக்கலாம்ங்கிறத குறிப்பிடுறாரு. சரி, அவர் எதை வைத்து இதெல்லாம் குறிப்பிடுறாரு அப்படின்னு பார்க்கும்போது விபத்தின் போது எடுக்கப்பட்ட வீடியோவை அவர் மறுபடியும் பார்த்திருக்காரு. அதுல ஒரு முக்கியமான புள்ளியை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னா, இந்த ராட்டை பொறுத்த வரைக்குமே விமானத்தினுடைய வலது இறக்கை இருக்கு இல்லையா, அதற்கு பின்புறத்துல தான் இருக்கும். இது இந்த விபத்தின் போது வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த வீடியோ காட்சிகளை குறிப்பிட்டு அவர் ரவுண்ட் பண்ணியும் சொல்லியிருக்காரு. வலது இறக்கைக்கு பின்புறத்துல ஒரு கிரே கலர்ல டாட் மாதிரி வெளிப்படுது, அதுதான் ராட் இந்த விபத்தின் போது வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் முதல் எவிடன்ஸ். விஷுவலா இந்த எவிடன்ஸ் வெளிப்பட்டிருக்கிறதாக ஸ்டீவ் குறிப்பிட்டிருக்காரு. இரண்டாவதாக சவுண்ட் வடிவத்திலையும் எவிடன்ஸ் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த விமானம் பறக்கும் போது வெளியிடப்பட்ட வீடியோவை பொறுத்த வரைக்குமே நல்ல வீடியோவா இல்ல, சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் மோசமாக தான் இருக்கு. ஏன்னா ஏதோ ஒரு நபர் நார்மலா மொபைல் எடுத்திருக்காரு, அப்போ சுத்தி இருக்கக்கூடிய சவுண்ட் மற்றும் அங்க இருக்கக்கூடிய நபர்கள் பேசுற சவுண்ட் எல்லாமே இருக்கு. ஆனாலும் ரொம்ப கீனா வாட்ச் பண்ணும்போது ஒரு சவுண்ட் வித்தியாசமாக இருக்கு. அதாவது ராட் சுழலும் போது இந்த ஒரு தனித்துவமான சவுண்ட் வெளிப்படும். அந்த சவுண்டு தான் இந்த வீடியோவில் எனக்கு கேட்டிருக்கு அப்படிங்கிற சவுண்ட் எவிடன்ஸையும் இரண்டாவதாக குறிப்பிட்டிருக்காரு. மூன்றாவதாக அவர் முக்கியமா குறிப்பிட்டிருக்கக்கூடிய சாட்சி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த விமான விபத்துல தப்பித்த ஒரே ஒரு நபர் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை குறிப்பிட்டிருந்தாரு. எப்படி விபத்து நடந்துச்சு, உள்ள என்ன அவர் பார்த்தாரு அப்படிங்கறத குறிப்பிட்டிருந்தாரு. அது அவர் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, ஒரு பேங் சவுண்ட், ஒரு வெடி சத்தம் மாதிரி ஒரு சவுண்ட் விபத்துக்கு முன்னாடி கேட்டுச்சு. அது மட்டும் இல்லாம சில ஒளிகள், அதாவது லைட் மினுமினுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் நான் பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு.
இதை பொறுத்த வரைக்குமே ராட்டின் பயன்பாடு இருக்கும்போது தான் இப்படிப்பட்ட சவுண்டும் இந்த ஒரு விஷுவலும் இருக்கும், இந்த ஒரு ஒளியும் இருக்கும். ஸோ இதையும் மூன்றாவது எவிடன்ஸாக வைத்து ராட் பயன்பாடு இருந்திருக்கு அப்படிங்கிறத ஸ்டீவ் வந்து குறிப்பிடுறாரு. அடுத்ததாக விமான விபத்தின் ஒரு முக்கிய தகவலாக மே டே கால் கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. இதை பொறுத்த வரைக்குமே அந்த உந்துதல் அப்படிங்கறத அடையல, விமானம் விழுகிறது அப்படின்னு சொல்லிதான் மே டே கால் அப்படின்னு பைலட் சொன்னதாக தகவல்கள் சொல்லப்பட்டுச்சு. ஸோ இந்த ஒரு விஷயமும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. எது எப்படி இருந்தாலும் அந்த சவுண்ட் குறித்தான தகவல்கள் இன்னும் வெளிப்படையாக தெரியல. இது வந்து மொத்தமாக என்னுடைய கணிப்பாக இருக்கு. டியூயல் என்ஜின் செயலிழப்பு காரணமாக இந்த ராட் பயன்பாடு இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவலை ஸ்டீவ் வந்து வெளியிட்டிருக்காரு. விமானத்தினுடைய அந்த விபத்து அப்படிங்கிறது பறவை மோதி ஏற்பட்டிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான கணிப்புகள் எல்லாம் வெளிப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஆனா அது இப்போ இல்ல அப்படிங்கிறது உறுதியாக இருக்குங்கிறதையும் கேப்டன் ஸ்டீவ் குறிப்பிட்டிருக்காரு. என்ன காரணம் அப்படின்னா, பறவை மோதி இருந்துச்சு அப்படின்னா அந்த ரன்வேல கீழே பறவையினுடைய எச்சங்கள் இருந்திருக்கும். ஆனா அப்படி எதுவுமே கண்டறியப்படவில்லை. எனவே பறவை மோதி இது வந்து விபத்து ஏற்பட்டிருக்க காரணம் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ராட்டின் பயன்பாடு காரணமாக இரட்டை இயந்திர கோளாறு ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காரு. ஆனாலும் இது குறித்தான வேறு தகவல்கள் நமக்கு இன்னும் தெரியல. இந்த இரட்டை இயந்திர செயலிழப்பு அப்படிங்கிறது எதன் காரணமாக ஏற்பட்டுச்சு, இதற்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு அப்படிங்கிறது முழுமையாக தெரியல அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அடுத்தடுத்த விசாரணையின் மூலம் மட்டும்தான் விபத்துக்கான உண்மையான காரணங்கள் வெளிப்படும். நான் இந்த வீடியோவை வச்சு வாட்ச் பண்ணதுல தெளிவா பார்த்ததுல எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. அதனால நான் முன்னாடி சொன்ன விஷயங்கள்ல இருந்து மறுபரிசீலனை செய்து தற்போது இந்த விஷயங்களை குறிப்பிடுறேன் அப்படின்னு ஸ்டீவ் வந்து குறிப்பிட்டிருக்காரு. விபத்துக்கான காரணங்கள் என்னவா இருக்கலாம் அப்படின்னு நிறைய ரூமர்ஸ் பரப்பப்பட்டு வந்துட்டு இருந்தக்கூடிய சூழ்நிலையில ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்டான கேப்டன் ஸ்டீவனுடைய இந்த கணிப்பு அப்படிங்கிறது முக்கியமானதாக பார்க்கப்படுது. குறிப்பாக ராட்டின் பயன்பாடு இந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் அவசர காலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறதும் அவர் குறிப்பிட்ட எவிடன்ஸ் மூலமாக தெரிய வருது. எது எப்படி இருக்கணும், பிளாக் பாக்ஸ் அப்படிங்கிறது கண்டறியப்பட்டிருக்கு. இதனை அடுத்துதான் உண்மையான காரணங்கள் எக்ஸாக்டா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விவரங்களும் வெளியாகும்.